அம்மா சத்தியால் துரோகதைக்கு இந்த தர்மத்தை யாரும் இடையலைக்க அம்மா சித்தமோ கலங்கி வாடி தியங்கி இருக்கும் வேலை அம்மா பத்தானி உரிவ மாறி அம்மா பத்தானி உரிவ மாறி
என் பாலனை நான் இடிப்பேன் அத்திமாபுரத்தை நோக்கி அம்மன் பாஞ்சாலி வாரேனம்மா அன்பார்ந்த பெரியவர்களே, சிறியவர்களே, தாய் தந்தைமார்களே, மகாபாரதத்திலே சிறந்த நாடகம் உறவஞ்சி நாடகம். பாண்டவர்களை சூதாடி நாடு நகரம் ஆணை சேனை உப்பு செட்டி உறவோட துரியோதனன் பறித்து, அதாவது நாட்டிலே இருக்கப்படாது பாண்டவர்கள் என்று சொல்லி கானகம் ஓட்டினார். 12 எப்படி நிறைந்து வருகிறதோ அதுபோல ஒரு இல்லறமோ அவர் கூட்டம் குலையாமல் கொண்டப்பு வாழாமல் குறைகள் எதிர்ந்தாலும் பாஞ்சாலி அம்மன் பாண்டவர்களுக்கு எந்த ஒரு குறை வராமல் பாதுகாத்து வருகிறதோ அதே போல உங்களுடைய குறையும் தீரும். எல்லாரும் அதாவது எழுந்து வந்து அந்த பாஞ்சாலி அம்மனை வரவேற்று உங்களால் முடிந்த காலிக்கு அந்த குறை கூடையிலே போட்டால் கூடையே எப்படி பாஞ்சாலம் கூட வளர்ந்து வருகிறதோ பாண்டவர்களை எவ்வளவு காப்பாற்றுகிறதோ அதே போல உங்க எல்லாரும் காப்பாற்றுவாங்க. எல்லாரும் எழுதுவாங்க. பொட்டு ஒருத்தர் நெத்தில இல்லாமல் போட்டு இருக்கணும். அந்த மாதிரி போட்டு காசு இல்லாவிட்டாலும் வந்து எல்லாம்
அம்மா பாஞ்சாலி, நீ சாணவானத்தை உடுத்தி விட்டு வாத்தாயே, துளசி மணி மாலையை கொடுக்கின்றேன். துளசி மணி மாலையை கழுத்திலே போட்டதேன் உண்டானால் பாஞ்சாலியாக இருந்த நீ குருத்தியாக மாறுவாய். அதே மாலையை கழுத்திலே கணவராய் விளங்கக்கூடிய சகாதேவியை கழுத்திலே போட்டால் உன் கணவராகப்பட்டவர் கை குழந்தையாக மாறுவார். என்னை கை குழந்தையாகவும் குரத்தியாகவும் வர சொல்லிவிட்டு நீ எங்கோ இருக்கிறாய் என் அண்ணா. மனதிலே ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழக்கூடிய இந்த பாஞ்சாலியை நீ ஏன் குருத்தியாக வர சொன்னாயோ என் அண்ணா? பிள்ளை பெறாத என்னுடைய சனத்திலிருந்து பால் ஆகப்பட்டது சொரிகிறது. அந்த குழந்தையாகப்பட்டது பாலினுடைய மனத்தை கண்டவுடனே அம்மா அம்மா என்று குழந்தை கருப்பதும் கருத்த திரேகத்தோடு இந்த புறத்தி நான் வந்திருப்பதும் இது எந்த விதமோ என் அண்ணா? தங்கை என்ன? நான் பாஞ்சாலினா, பாஞ்சால மன்னனுக்கு நான் மகளாக பிறந்தவள். உலகம் போற்றக்கூடிய உத்தமர்களாய் வரக்கூடிய பஞ்சவரை நான் மணந்தவள். இந்த பாஞ்சாலி நான் உன் தங்கை. நான் குரத்தியாக வந்திருக்கிறேன். நான் எங்கனா இருக்கிறேன்? மலையேறி மாடு மேய்க்கும் கோவிந்தா, நந்தநந்தனா, பரிபூரணா, வாமனா, கேசவா, எங்கோ நினைந்தவா, ஏகமாய் வளர்ந்தவா, பச்சை திருமாலே, பார்க்கடல் மாசா, திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய வெங்கடாஜல பெருமானே, கோவிந்தா. ஆனால் நான் வந்தேன் காட்சி
உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத வாக்கில் தங்கை பாஞ்சாலிக்கு கிடைத்தது. உனக்கு நான் தங்கை என்ன? அப்படி இருந்தாலும் பொறுப்பாளத்தை நான் எப்படி பண்ண வேண்டும்? அண்ணா பஞ்சாயுதா கரத்திலே அண்ணா பஞ்சாயுதா கரத்திலே அந்த பாபானை நீங்கள் பள்ளி நஞ்சாமார்ந்த விசத்தை உண்டு அந்த ஈசருக்கு மைத்துனாரே. அஞ்சாமல் பஞ்சமரை ஆனரிக்கோ எந்தமையா இந்த வண்டார் குழலை மாதி மலரடி போட்டினே சுகமாக சுகமாக சுகம் பெற்று வாழ வேண்டும். நீ வந்திருந்த பாதத்தை சுகமாக சுகமாக சுகம் பெற்று வாழ வேண்டும். சித்தமே பாக்கியம் இருக்கட்டும். இருந்தபடி ஆனாலும் உலகத்திலே கிரேதா திரேதா துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடியது நான்கு யுகம். கிரேதா திரேதா அந்த துவாபரி யுகத்திலே உனக்கு நான் தங்கையாக வாய்த்திருக்கிறாய். உடன் பிறவாத சகோதரி இருந்தபடி ஆனாலும் இன்று தினத்திலே பார்த்தால் உன்னிடத்தில் சிறிய வார்த்தை
இந்த குரத்தி என்று சொல்லக்கூடிய அண்ணா அண்ணா பாஞ்சாலியாக இருந்த என்னை குரத்தியாக வர சொல்லியிருக்கிறாய். சொல்லியிருக்கிறாய். ஐயா, 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 கொஞ்சம் Silent. என்ன வேணும்? அது தமிழ் நாங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் நிக்கிறது எனக்கு நாங்களே விட்டுருவோம் அதுவே. அதான். அண்ணா அங்க கானகத்திலே இருந்த என்னை துளசி மணி மாலையை கொடுத்த உடனே மாலையை பிடித்து சாணபானத்தை முடித்தேன், கழுச்சிலே அணிந்தேன். அணிந்தாய். பாஞ்சாலியாக இருந்த நான் குரத்தியாக மாறினேன். மாறினாய். என் இளைய கணவர் சகாதேவர் கை கை குழந்தை குழந்தையை அழைத்து இப்படி நான் குரத்தியா வர சொல்லிருக்கேன்னா ஆமா. என்னை என்ன குரத்தியா வர சொன்ன இதற்காக குழந்தையை சொல்லியிருக்கிறாய். நீ அங்கே கோவிந்தா, புறத்திய உருவத்தை மறுபடியும் அழைத்திருக்கிறேன். உண்மைதான்னா அத்திபுரம் என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரி செல்வதற்காக அழைத்திருக்கிறேன். எங்கனா போகணும்? அஸ்தாபுரி பக்கம். அஸ்தினாபுரம் போக ஆமா, வேண்டுமா? ஆமா, நானா? ஆமா. இந்த பாஞ்சாலியா கோவிந்தா? எனக்கு அத்திபுரம் அண்ணா, எனக்கு அச்சபயம், எனக்கு ஆகுதண்ணா. உலகத்திலே பேர்பட்ட கொடுமை எங்கிலாவது நடக்குமா கோவிந்தா? நடக்காது. ஐவர் ராஜாக்களை திருக்கல்யாணம் செய்து செய்து உலகத்திலே ஒரு பெண்மகளுக்கு ஒருவன் என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள். இந்த பாஞ்சாலி நான் என்று மாமியாராக இவருக்குரிய குந்தமாதியுடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்டு நான் ஒருவருக்கு வாரியானவன், ஐவருக்கு நான் மனைவியானேன். மனைவியானாய். ஐவர் ராஜாக்களை திருக்கல்யாணம் செய்து செய்து இந்திர பிரசத்திர என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சுகமாக சிறிது காலம் வாழ்ந்தோம். அண்ணா 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 அண்ணா. அண்ணா, ஏய், இந்திர பிரசத்திலே சுகமாக வாழ்ந்தோம். மன கோவிந்தா, வாழ்ந்திருக்கிறாய். பாவியாகி விளங்கி வரக்கூடிய துரியோதனாகப்பட்டவன் மற்றவன் புதுமலை புகுவிழா என்று சொல்லி நிருபத்தை கொடுத்து ஆ, ஐவர் ஆட்சாக்களோடு என்னையும் சேர்த்து ஆறுவருமான அஸ்தினாபுரம் சென்றோம். சென்றோம். அஸ்தினாபுரத்தை செல்லக்கூடிய நேரம் என்ன? நேரத்தில் பாவியாகி விளங்கி வரக்கூடிய அந்த துரியோதனன் ஆ, அவன் என்னடா செய்தான்? என்ன செய்தான்? அந்த சகுனி அவன் சீமைக்கு பாவியாகி
பஞ்சவர்களை வரவழைத்து சூதாடி நாடு நகர முப்புச்சட்டி உறவோடு ஆணை சேனை அனைத்தையும் பறித்தான் அனைத்தும் துரியோதனன். பறித்துக் கொண்டு ஒரு அண்ணன் மனைவி என்றால் தாய்க்கு சமம் என்று அவனுக்கு கருத கிடையாது. 60,000 தெரு வீதிகளிலே வீதிகளில் அவன் தம்பி ஆகி விளங்கி வரக்கூடிய துச்சாதனனை விடுத்து எடுத்து என்னை மைசிகை என்று சொல்லக்கூடிய இந்த மயிர் பிடித்து எடுத்து நான் கை சோறு நான் மெய் சோறு நான் அங்கம் பதுபதிக்கு கண்களில் தாரை தாரையாக நீரை வடிக்க அடிக்க என்னை விடடா 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 என்று நான் கத்துகிறேன் நான் கதறுகிறேன். அப்பவும் கேளவில்லை. என் மயிரை அவன் விட கிடையாது மயிர் பிடித்து இழுத்தான். தான் இப்பேற்பட்ட தெரு வீதிகளிலே ஒரு சித்த பாம்பை எப்படி அடித்து இழுத்து வருவார்களோ ஆமா என்னை தரதர 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 இழுத்து வந்து வந்து 60 படி எட்டிட அபிமானமும் செய்ய பார்த்தான். பார்த்தான். கோவிந்தா 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 என்று நான் கூக்குரல் ஓசையிட ஓசையிடமும் உடலில் பார்த்தால் ஒரு சுத்த ஆடைதான் இருக்கிறது. இருக்கிறது. கோவிந்தா என்று அழைத்த உடனே எனக்கு ஆடை குடித்திட அபிமானத்தை காத்தாய் கோவிந்தா. கோவிந்தா அண்ணன் மனைவி என்று பாராமல் என்று அந்த துரியனாகப்பட்டு அபிமானம் செய்தானோ செய்தானோ அன்றே அந்த சபைதனிலே சபதத்தை வைத்தேன். வைத்திருக்கிறார். அடே துரியோதனா என்று தாய் என்று கருதாமல் என்று அண்ணி என்று கருதாமல் என்னை அபிமானம் செய்தாயோ வலது துடை மீது வந்து அமரு என்று உன் நாவினால் நீ சொன்னாயோ அதே வலது துடை மீது உன் உயிர் இருக்கும்படி பிட்டி சாபம் என்று அன்று நாள் சபதம் அன்று நான் சபதத்தை வைத்தேன். என்ன வைத்திருக்கிறாய். அவனுடைய துடையாகப்பட்டதை பிளந்து அதிலிருந்து வரக்கூடிய குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை இந்த கூந்தலுக்கு நான் எண்ணெயாகவும் ஆமா அவன் பக்க கூடல் 16 எடுத்து நான் கூந்தலுக்கு நான் மல்லிகை பூவாகவும் அவனுடைய வயிறெலும்பை எடுத்து இந்த கூந்தலுக்கு நான் சீப்பாவும் சீவும் வரையிலே கூந்தலை முடியேன். இந்த அஸ்தினாபுரத்தில் நான் பிழைக்கப் போவது கிடையாது என்று சொல்லி நான் சபதத்தை வைக்கிறேன் கோவிந்தா. இந்த விருந்த கூந்தல் இந்த விரித்த கூந்தலை நான் அள்ளி முடியாமல் கோவிந்தா நான் அஸ்தினாபுரம் போவது தான் தகுமா? நான் அஸ்தினாபுரத்தில் கால் வைப்பது நியாயமா? 12 வனவாசம் ஓராண்டு அந்நியானவாசம் 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கானகத்திலே 12 ஆண்டு சஞ்சலம் செய்ய வேண்டும். 3 கல் வைத்து சாதம் சமைக்க கூடாது. ஓராண்டு அந்நியானவாசம் யாருக்கும் தெரியாமல் மனைவிருவாக வாழ வேண்டும். ஒருவேளை கண்ணிற்கு புலப்பட்டால் மீண்டும் 13 ஓட்டுவேன் என்று ஓட்டி அந்த துரியனாக கட்டளையிட்டானே. அந்த சபதம் முடியாமல் அஸ்தினாபுரம் தகுமா? தங்க பாஞ்சாலி நீ கேட்கக்கூடியது நல்ல வார்த்தை தான். சொல்லுண்ணா. அன்று நாளில் சபதம் வைத்திருக்கிறேன். ஆமா 13 முடியாமல் நான் எப்படி அஸ்தினாபுரம் படத்தில் காவலிக்கிறேன் தெரிவிக்கிறாயே. நீ சபதம் வைக்கக்கூடிய நேரம் எப்பேற்பட்ட நேரம்? பாஞ்சாலி வச்சு சபதம் வைத்திருக்கிறாய். ஆனால் நீ வந்திருக்கிறது என்ன வேடம்? குரத்தியாக உருவத்தில் வந்திருக்கிறாய். இந்த குரத்தி வேடத்தில் சென்றதே உண்டானால் அந்த தோஷம் உனக்கு கிடைக்காதுமா. ஆமா அப்படி அஸ்தினாபுரத்துக்கு தானே போறேன் அண்ட வைத்த சபதம் பாஞ்சாலியாக இப்ப இருப்பது சொல்லுவார் பாரு. என்னங்க வாங்க அப்படி குரத்தி உருவத்தோடு அஸ்தினாபுரம் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டாய். அந்த அஸ்தினாபுரத்திற்கு நான் குரத்தியாக சென்று எனக்கு என்னன்னா வேலை? குறிவரிக்கக்கூடிய வேலை பண்ணு.
குறி உரைக்க வேண்டுமா? போன் பண்ணா குறி ஏய் மச்சான் போறனா போடுறல புறத்தியாக சென்று குறி உரைக்க வேண்டும் என்று சொல்றார். புறத்தியாக சென்று குறி உரைக்க வேண்டும். இது என்னானா வேடிக்கையில விந்தையாக இருக்கிறது. அங்கு சென்று குறி உரைக்க வேண்டும் சொல்றியண்ணா. என்ன பாருங்க நான் எப்படின்னா இருக்கிறேன். புறத்தியாக இருக்கிற என் தங்கச்சி எப்படி இருக்கிற பாத்தி அசல் புறத்தி மாதிரி இருக்கிறாளா? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? யாருக்கு? பாஞ்சால மன்னனுக்கு. எந்த நாட்டிலே பிறந்தேன்? பாஞ்சால நாட்டிலே. நான் ஆதியிலோ அண்ணா நான் ஆதியிலும் குருத்தி கிடையாது. ஆதியிலும் குருத்தி கிடையாது. நான் பிறந்த ஜாதியிலும் குருத்தி கிடையாது. ஜாதியிலும் குருத்தி கிடையாது. எங்க அப்பா எங்க அம்மா குறவரா இருந்திருந்தா ஏன்னா எங்க அம்மாவுடைய வயிற்றிலே நான் கருவாகி பிறக்க கிடையாது. நான் யாகத்திலே பிறந்த மங்கை. என்னை வளர்ச்சவர் பாஞ்சால மன்னன். அவர் ஒருவேளை குறவரா இருந்திருந்தா எங்க அப்பாவுடைய அந்த குறபாசை எனக்கு வந்திருக்கும். பக்கத்துல கூட யாரும் இல்ல பாருங்க. நான் ஜாதியிலும் குருத்தி கிடையாது அண்ணா. ஆதியிலும் குருத்தி கிடையாது. ஜாதியிலும் குருத்தி கிடையாது. யாரன்னா அக்கம் பக்கம் குறவு இருந்திருந்தா அந்த குறபாசை நம்மளுக்கு கொஞ்சமா ஒட்டின்னு ஒட்டி இருக்கும். நான் மணந்த பஞ்ச பாண்டவர்கள் ஆமா அவங்களும் குறவர் இல்ல. அவங்களும் குறவர் கிடையாது இல்லையா? ஆமா உங்களை பூனை தேடித்துறாங்களா தேடித்துறாங்களா? ஆமா காட்டு பண்ணியே தெரிஞ்சு கேஸ்லயே சுட்டேன்னு கேஸ்லயே அந்த மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க. அவர்களும் குறவர் கிடையாது. அவர்கள் பாண்டவர்கள். சரி நான் ஆதி பாதியில் குறத்தி கிடையாதுன்னா நான் எப்படி நான் போய் குறி சொல்ல முடியும்? சொல்லி பார்க்கலாம். நல்லா பாரு. நல்லா பாரு. நல்லா பாத்துக்கங்க. எப்படி இத உருவம் அப்படியே அசல் பொருத்தி போல இருக்கு. உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. எப்படி பொருத்தி போல இருக்கிறாய். இதெல்லாம் எப்படி பாத்தியா? தங்கச்சியை பார்த்து யாருன்னா அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாங்க. சொன்னோம்பா ஒரே நல்லா கேளுங்கம்மா. ஒரு அண்ணனே ஒரு தங்கச்சியை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிறமா? ஒரு அண்ணனே ஒரு தங்கச்சியை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிற நீ மேலையும் கீழே பார்த்தா அப்ப ஊர் உலகத்துல இருக்கிறவங்க நீ எப்படி பாக்குவாங்க சொல்லு. இவன் சாதாரணமான இவன் கொல்லிக்கண்ண எட்டாம் ஊருக்கு போறணுமா? அவன் அப்படிதான். அண்ணன் தாலும் சரி, அண்ணன் தாலும் சரி, தம்பி இருந்தாலும் சரி, ஏதோ சரி. பொருத்தி இடம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிறது. சரி, அப்படியே இருந்தாலும் அஸ்னாபுரம் போக வேண்டும் என்று சொன்னாயே. அப்படிதான் இருந்தாலும் அண்ணா நான் அஸ்னாபுரம் சென்று நான் குறி உரைக்க வேண்டுமே சொல்லி உண்டால் அண்ணா. அவர் பாக்குற இடம் பாருங்க. எப்படி பாக்குறாரு? எங்க பாக்குறாரு? அது பார்க்கக்கூடியவர் யாரா இருக்கணும்? தாலி கட்டி கணவர் தானே பாக்கணும். ஒன்னும் பாக்கலாமா? சொன்னப்ப சொல்லுமா தங்க பாஞ்சாலி அஸ்தாபுரம் சென்று நீ குறி உரைக்க வேண்டுமானால் தெரிவிக்கிறாய் அண்ணா.
அப்படியே நல்லா அங்க நீ அஸ்தாபுரம் செல்ல வேண்டுமானா தன்னந்தனியாக போக கூடாது. உன் கூட நான் இருக்கிறேன். இதாண்டியாமா நியாயம், எழுத்துக்கு சாயம். இது எப்படி இது கதை பாத்தியா? திருட்டு போயிட்டு ஒழிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. போலீஸ்கார அப்படியே வந்து புடிச்சுட்டு போறதா அங்க பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ சாட்சாத் எம்பெருமான் வராரு, அவங்க கூட வர்றது பாஞ்சாலி தான். குறைத்தே வந்திருக்கிற உருவத்தை மாத்தின்னு அவன் ஏற்கனவே துரியம் சபதம் வைத்திருக்கிறான். 13 ஆண்டு வனவாசத்தை கழிக்க வேண்டும், ஓராண்டு மறைவுருவாக இருக்க வேண்டும். பாண்டவர்கள் இவர்தான் என்று தெரிந்துவிட்டால் மீண்டும் 13 பொம்பலாஸ் புடிச்சுவான். எங்கேயும் கிடைக்காது சதமாட்டி நீ கூட வருவாய் என்று தெரிந்துவிட்டால் மீண்டும் கானகத்திற்கு ஓட்டி விடுகிறார் அண்ணா. நான் எப்படி வருவேன்? கண்டிப்பா சாட்சாத் எம்பெருமான் கண்ணன் பாஞ்சாலி வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்குவான். நான் இப்படி வர மாட்டேன். உன் கூட வர வேண்டுமானால் ஈய வடிவெடுத்து இருப்பேன் அம்மா உன் கூடைக்குள்ள. உன் கூட எங்க இருக்குது? தலைமையில இருக்கிறது. தலைமையில இருக்கிற கூடல நான் அமர்ந்துக்கிட்டேனா யாரனை கண்டுபிடிப்பாளா? யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. வண்ட வடிவெடுத்து வருவேனம்மா உன் கூடைக்குள்ள. வண்டாகவும் ஈயாகவும் வடிவெடுத்து வருவேனம்மா உன் கூடைக்குள்ளே என்று சொல்லுகிறாய் அண்ணா. சொல்லுகிறாய். இவ்வளவு கீரை சரி ஒரு தோராயமா ஒரு 50 கிலோ வச்சுக்கோமா. இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய ஈயா 50 கிலோ ஒரு ஈயா வடிவெடுத்து ஒரு வண்டாக வடிவெடுத்து வந்து இந்த கூடியில உட்காந்தா கூட உருப்படி ஆகுமா? நான் தூக்கிட்டு போக முடியுமா? சொல்லு பாக்கலாம். ஆமா நானு ஈயா வந்துனாக்கா இந்த சாயந்தரம் உட்கார்ந்து அந்த வண்டெல்லாம் கிடையாது. பொன் வண்டாக வருவேன். இந்த மாதிரி தெளிய வேற சொல்றேன் இல்ல. அந்த பீ ஊட்டுற மாதிரி பின்னால் போட்டு பொன் வண்டாக வடிவெடுத்து உன் கூடைக்குள்ள வருவான். சிறிய வண்டாகவும் ஆமா சிறிய ஈயாகவும் வடிவெடுத்து என் கூடைக்கு வருவேன். கூடையில வருவேன். கூடைக்கு வருவேன்னு சொல்றியன்னா இந்த தெருவுல நடந்து போறங்க. இந்த வழியா போகிற எத்தனையோ ஈ இருக்கும். ஆமா எத்தனையோ வண்டு இருக்குது. அதுல வித்தியாசமான வண்டெல்லாம் இருக்குது.
இந்த கூட்டத்துல இருக்கிற ஈதான் எங்க அண்ணா. எந்த யாரும் பொண்ணுன்னு எப்படி தெரியும்? இந்த வண்டு தான் எங்க அண்ணா. நீ வண்டாக்குறது ஈயக்குறது எனக்கு எப்படியானா தெரியும். எடுத்து பாக்கலாம்னு கூட ஆசை வரும். வந்துக்கிறாரான்னு இல்லையான்னு அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறது பாஞ்சாலிதான் வந்துக்கிறது. இல்ல என்னமோ திரும்பி வந்துக்கிறா வந்து என்னமோ திரும்பி வந்ததுதான் போட்டு வந்துக்கிறாட்டங்குது. எடுத்து பாக்குறா கீதா இல்லையான்னு சந்தேகம் வரும். வந்துருச்சுன்னா சந்தேகத்திலேயே புடிச்சு அனுப்பி போட்டாங்க. அப்படியெல்லாம் பயப்படாத. எப்படி வரும் தெரியுமா? நான் உன் கூடை மேல் ஒரு அமர்ந்திருந்தால் நீ கூடை எடுத்து பார்க்க தேவையில்ல. உன் அண்ணன் வந்தார் என்று நீ தெரிஞ்சுக்க வேண்டுமானால் ஹரி ஹரி நாராயணா அச்சுதா முந்தார் வந்தா கோவிந்தா என்று சொன்னா உனக்கு கூட தன்னால சொல்லணும். இதான் சொல்லுவாங்க, ஆம்பளைங்க புத்தி அழுக்கா புத்தி, பொம்பளைங்க புத்தி கொடுக்கறதுல இல்லையா? ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். சரி சரி சரி. அப்படி இருந்தாலும் இவர் அண்ணனா கூட இருக்கட்டும், கூடையே பிறந்தவங்களா இருந்தாலே அண்ணன் தம்பி மேல ஒரு சின்ன சந்தேகம் வரும். அதனால வந்து சொத்து பிரச்சனை வருது. கூடிய அக்கா தங்கச்சி இருந்தா கூட எனக்கு நீ கால் பவுன் போட்ட உனக்கு அரை பவுன் போட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம். எதனால? எல்லாம் சந்தேகத்தினாலதான் இல்லையா? அதனால என் கூடையை சொல்லலாம் என்று சொல்லுகிறாயே கோவிந்தா. நான் இங்க இருந்து அஸ்தினாபுரம் போயிட்டு எங்க அண்ணன் வந்துட்டாரு, என் கூட சொல்லணுமா நான் பார்த்து இருக்க முடியுமா? அதனால உன்னை பரிசோதனை செய்ய. அதனால பாஞ்சாலியாகப்பட்ட புறத்தியாக மாறி அண்ணனையே பரிசோதனை செய்யறான். அதனால நான் கோவிந்தா என்று சொல்றப்ப நீங்களும் கோவிந்தான்னு சொன்னீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் நீங்கும் என்று பெரியவர்கள் சொல்லிருக்கக்கூடிய வார்த்தை ஐதீகம். அதனால இந்த கூடை சொல்லணும். அதனால நீங்களும் நான் கோவிந்தா சொன்னா நீங்களும் கோவிந்தா சொல்றேன். அச்சுதா உச்சுதா நாராயணா பாண்டவ சமேதா எங்கும் நிறைந்தவா யாகமாய் வந்தவா வச்சி திருமாலை பார்க்கிறது வாசா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களுடைய குறையும் தீர வேண்டும். இந்த பாஞ்சாலியுடைய குறையும் தீர வேண்டும். கோவிந்தா நீ வருவது உறுதியானால் என் கூடை சொல்ல வேண்டும். கோவிந்தன் வந்தாரானால் என் கூட சொல்ல கோவிந்தா. ஓ ராஜா கூடை சுழன்றது. கோவிந்தன் வந்து என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த கோதை அழுக்கு இனிமேல் கவலை கிடையாது. இருந்தாலும் மீண்டும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அஸ்தினாபுரம் சென்று குறியுரைத்து நான் என்ன பெற்று வர வேண்டும்? மருத்துவ சடலை பெற்று வர வேண்டும். வந்து ஒரு வருடம் காலம் கழிக்க வேண்டும். 12 வருடம் வனவாசத்தை முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றோம். ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் கழிக்க வேண்டும் என்று சொல்லி உண்டானால் மருத்துவ சடலை எடுத்து வந்து அதை விதித்து அதன் மூலமாக ஒரு ஜீவாம்சத்தை கழிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் பேசாதீங்க. நான் மருத்துவ சடலை சென்று பெற்று வருகிறேன். இருந்தபடி ஆனாலும் சகாதேவர் என்று சொல்லக்கூடிய கணவராகப்பட்டவர் கை குழந்தையாக இருக்கிறார். செல்வதற்கு அச்சபயம் கிடையாது. அப்படியே சென்று அஸ்தினாபுரத்திலே குறியுரைத்து வந்திருப்பது குறைத்திதான் என்று சொல்லி அந்த துரியனாகப்பட்ட ஒருவேளை என்னை என்ன செய்வான்? என்னை ஏதாவது ஒரு சிறையில் இட்டாலோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு அங்க நேர்ந்தாலோ எனக்கு துணை என்பது யாருன்னா இருக்கிறார். ஒரு சமயம் திடீர் உன்னை ஜாடை எரிந்து உன்னை சிறையிட்டால் உன்னுடைய கணவராக விளங்கும் அர்ஜுனனை வந்து ஒருவனாக
உருவத்தை மாற்றி உன்னை சிறை மீட்பர் தான் நான் அனுப்புவேன். கோவிந்தா ஆ? ஆகட்டும். ஆ. இருந்தபடி ஆனாலும் ஆமா. நான் ஆதியினும் ஜாதியினும் குறத்தி கிடையாது. தெரியாது. குறத்தி என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து நினைத்து ஞானத்தின் மூலமாக வரக்கூடிய காலகத்தை அறிந்து குறி வருங்காலம் போகால் நிகழ்காலம் என்று சொல்லங்களை முக்காலத்தில் எடுத்து அந்த வருகிறேன். முக்காலத்தை நான் உரைக்க வேண்டும் என்று சொல்லி உண்டானால் என்னிடத்தில் எந்த பொருளும் கிடையாது. இதோ என் கையில் இருக்குது பார்த்து வேணுநாதம். ஆமா. இந்த வேணுநாதத்தை எடுத்து இப்படி தட்டி இங்க சிந்திச்சன உண்டானா அவரவர் நினைத்தக்குரிய தன்னால் சொல்லும். சரஸ்வதி அவருக்கு பாருங்க எல்லாருமேலும் சந்தேகம் இல்ல. அர்ஜுன மேல உத்தமர் தான் சரியான உண்மைதான். ஆமா. அவர் ஏன்னா அதாவது மாலை சூட்டியவர் இருந்தார், வெள்ளை விளைத்தவர் இருந்தார். அதற்காக 5 பேருக்கு கல்யாணம் அவர் வாயால சொன்னதுனால நடந்துச்சு. அதனால இவ ஏதாவது தவறு செய்வாளா அப்படின்றது சந்தேகம் என்பது அந்த ஒருவனுக்கு தான். ஆமா. அதனால இவ என் கையில் வேணுநாதம் இருக்கிறது. இந்த வேணுநாதத்தை பெற்று சென்றால் அஸ்தாபுரி பட்டணத்தில் அவரவர் நினைத்தக்குரிய நீ தன்னால் உரைக்க வேண்டும். இந்த வீணாநாதர் குழையில வைத்து நீ என்ன செய்யற? வாசிக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய துவாரங்கள் எல்லாம் ஆமா என்னுடைய நாசி என்று சொல்லக்கூடிய அந்த வாயில் வைத்து நீ வாசிக்கிற. அப்ப அதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முத்தம் கொடுக்குவ? அது வாயில் வைக்கும் போது கூட ஒரு முத்துமே வாயில் எப்படியோ எடுத்து வைக்கிறாரோ அப்பெல்லாம் ஒரு முத்து கொடுத்த மாதிரி தான் கணக்கு. முத்தம் கொடுத்த மாதிரி தானே கணக்கு. அதை என்கிட்ட கொடுக்குறிய கோவிந்தா, இது எந்த விதத்தில் நியாயம்? அது நீ எப்ப வாயில் கட்டு வைக்கிறியோ அப்படின்னு சொல்லும் நீ சொல்லும் போது மேல தூக்கினால்தான் அவளுக்கு அந்த குறையே வரும். அவரவர் நினைத்தக்குரிய தன்னால வருமா? இதை கையில வைத்துக் கொண்டு ஞானத்தால் நினைத்தால் ஞானத்தில் குறிப்பிருக்கும். இதை வைத்து நான் குறி சொல்ல வேண்டும். சரிண்ணா, நான் போயிட்டு வரட்டா? இப்ப வந்து பேரை மாத்தின்னு போ. அண்ணா, குறத்தியாக போக வேண்டும் என்று சொல்லிவிட்டாயே. எத்தனையோ விதமான குறத்திகளா இருக்கிறாங்க. ஜாதியில் எத்தனையோ குறத்தி சொல்றாங்க. ஒருவேளை நான் அஸ்தினாபுரம் சென்று அம்மா குறத்தி நீ எந்த நாட்டு குறத்தி என்று கேட்டாலும் நான் எந்த நாட்டு? நாம வாழக்கூடிய இடம் மலைநாடு. மலைநாட்டு குறத்தி என்று சொல்லிட்டு போலாம். மலைநாட்டு குறத்தி. சரி, போயிட்டு வரமா?
வணக்கம். கும்பிடு சாமியா கும்பிடு சாமியா கோமட்ட சாமி இல்ல குமாரம். குமாரம். வாழப்பிய 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 வாழப்பியாங்கிற அவர்கிட்ட கேளு என்னப்பா அப்படின்னா எடுத்துட்டு நான் சாட்டை ஊர்ல நிக்க கூட குறைச்சி அவர் இந்த ஊர்ல எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியல உனக்கு. கோமணத்தை விடாது சாமியா கோமணத்தை விடாத பாத்துல அவங்ககிட்ட நானும் சில நாள் வாழ்க்கை செஞ்சுக்கிறேன். கோபம் விடாத கோபத்தை விடாத சாமியா சாமி கோபம் விடாதுன்னு சொல்றதுதான் அதுக்கு அர்த்தம் ஆகுதம்மா. கொரபாசா மத்தன் பாச்சா மசில் பாச்சா சாமியா நாங்க பேசக்கூடியதெல்லாம் எப்படி சுத்தி பார்த்தாலும் அரபாசா. அதனால மற்றவங்க பேச்ச எல்லாம் மகாராஜா பேசி மாதிரி கம்மியா பாதியே அப்படின்னு சொல்றேன்மா. உனக்கு வாயில் சண்டை இல்ல என்னை பார்த்தா வாயிலே சண்டை போடுற போடுவாங்க வாயில சந்தையா கோம்படுக்கு சாமியா மோகடே நீ ஒருத்தனே கும்பிடு சாமியா வணக்கம். நல்லா நக்கிற சாமியா ஒரு பாவமா முதுகே பார்த்தா இல்லையா முதுகை பார்த்தா வளைஞ்சு முன்னாடி பார்க்கும் போதே மூஞ்சி ஒரு அழகா இருக்குது. முதுகு அதை விட நல்லா இருக்கு சாமி. அப்படியா அதேதான் அவங்க நீங்க பேசுறீங்களே இதுதான் அதேதான் பொச்சும் வாயில கூடல சாமியா பேச்சு பொச்சு நம்ம பேச்சு வாயில முடியல சாமியா சரி இப்படியெல்லாம் வந்துருக்கிறீ எதுக்கு வந்தீங்க யாரு நானா கொர்த்தியா சாமியா கொர்த்தியா பரிசனா புழுக்கு வந்தீங்க நீ வந்து பருத்தி எதுக்கு வந்த நீ யாரு எதுக்காக அந்த பருத்தி வியாபாரம் சொல்லுமா சாமி எனக்கிட்ட நிறைய மருந்துக்குது சாமி மருந்துக்குது நாட்டு மருந்து வச்சுக்கிறேன் என் கூலிய பாரு சாமி கூடையில பாரு ராவிலே போய் பூஜை பாரு பார்த்துட்டு ஆடு வெட்டு சொல்லுதோ கோழி எடுத்து சொல்லுதோ பார்த்துட்டு எனக்கு இன்னும் காயில தெரியல ஏமா கோழிய பார்த்துட்டேன் என்ன மருந்து வச்சுக்கிறேன் எதுக்கு நான் சுண்டி விடுது சாமி என்ன ஊர்ல சாமி உனக்கு சொல்லி விடுது சொல்லி விடுது எல்லாம் சொல்றாங்களே சொல்லி விடுறாங்க நான் சொல்லி விட்டேன் சாமி சொல்லுமா ஐயா கூனே கூறிடாரு குருடாக்கிறவங்களுக்கு மருந்து உண்றீங்க சாமி கண்ணு குருடான் தான் மருந்து இருக்குது அப்படியா பூனாக்கிறவங்களுக்கு மருந்து இருக்குது சாமி உனக்கு மருந்து வேணுமா பாட்டி வந்து கூனின்னு இருக்கறா அவள் வந்து நேரம் நிமித்தணும் சரி அவளுக்கு என்ன மருந்துக்குதா ஒதே கேக்குற சாமி ஒதே நம்ம உதவி கேக்குறோம் அதே அம்மா நானும் தான் பார்த்தேன் வீட்டாண்ட பாவம் எதுக்கு போனாலும் கூனி அவன் பாட்டு ஏதாவது வேலை செய்யணும்னு அவனுக்கு சொன்னா கூட கூனின்னு தான் வந்து நிக்கிறா அவன் நேரம் நிமித்தணுமா அப்படி உங்க பாட்டி கூனி நிமிந்தனா
நான் சொல்றது சரியா சாமி? வேணுமா? என்ன பண்றேன்னா ஒரு 7 அடிக்கு ஒரு 3 அடி அகலத்துக்கு ஒரு குழி நோண்டணும் சாமி. நோண்டியா? நோண்டிட்டு உங்க பாட்டி போய் வீட்டுல இருந்து கூட்டின்னு வரணும் சாமி. உங்க பாட்டியை கூட்டின்னு வந்து 7 அடிக்கு 3 அங்கலத்துக்கு போட்டுக்கிறேன். அது கிழக்கு மேற்கு இருக்கும். நீ வடக்கு தெற்க பார்த்து உங்க பாட்டியை மண்ணாக்கு படுக்க வைக்கணும் சாமி. படுக்க வச்சிடணும். குழி மேல பாரமா பாட்டம் படுக்க சொன்னா கேள்வி படுக்கிறா முதுகு மாத்திரம் கீழக்குது. கால் ரெண்டு மேலுக்கு தூக்கிட்டு முது கால் கூண்டிக்கிறான் இல்லையா? 2 காலம் மேலே இடிச்சு மூச்சுன்னா பாட்டு பேசுறோம். கிழக்கு மேற்கு குடி வெட்டி வடக்கு தெற்கு குடிங்க இப்படி மல்லாக்கு படுக்க வச்சு படுக்க வச்சு பெரிய பாறைகளில் நான் ஆரி குண்டை எடுத்துன்னு வந்து அந்த கூணு மேல போடணும் சாமி. ஆமா சரி, கூணு மேல போட்டு மண்ணு மூடி இருந்தோம் சாமி. யாரு பாட்டியவா? ஆமா சரி, மண்ணு மூடிட்டு 48 நாள் கழிச்சு வந்து நீ இது மண்ணு நோண்டி பார்த்தா உங்க பாட்டி கூணு நிமிந்துட்டு சாமி. சரிமா அப்படின்னா எங்க பாட்டனுக்கு ஒரு கண்ணு நல்ல கண்ணு ஆயிட்டு இருக்குது. நிமிந்தருமாமா நிமிந்து போயிட்டாவது நிமிர்ந்து மாத்திரம் இல்ல பாட்டியை நிமிந்தருவா. 48 நாள் நிமிந்து போயிட்டாது. ஏமா தாத்தாவுக்கு ஒரு கண்ணு நல்ல கண்ணு ஆயிட்டு இருக்குது. நல்ல கண்ணா பாங்க. வலது கண்ணா இடது கண்ணா சாமி? வலது கண்ணுமா. ஓ பாவமே, என்ன வயசு சாமி உங்க பாட்டனுக்கு? 73 ஆகுது. 73னா இவளுக்குமா? அதோட பெருசு சாமி. அப்படி உங்க பாட்டனுக்கு வலது கண்ணு நல்லா ஆகணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ குடுக்கணும் சாமி. கொடுத்துருமா. குஞ்சு குர்ரையா, குஞ்சு குர்ரையா, குஞ்சு குர்ரையா. எனக்கு குஞ்சு நாசுமா முடியா? கரு குஞ்சு வேணும் சாமி. ஒரு குஞ்சு கொஞ்சம் கருங்குஞ்சு கொடுத்துருமா. கொஞ்சம் கருப்பா நிலம் பிடிக்குது. சரிமா கொடுக்குறா. பீ குர்ரையா, பீ குர்ரையா. யார் பீடா? நொய்யி நொய்யிரையா. தீவனை கூட எவ்வளவு வேணும்? ஒரு நொய்யு ஒரு கைப்பிடி அளவு வேணும் சாமி. எடுத்துனாருமா. உங்க பாட்டி கூட்டிட்டு வந்து வலது கண்ணு நொல்லியா இடது கண்ணு நொல்லியா? யாரு? வலது கண்ணு. வலது கண்ணு. வலது கண்ணை விட்டு சாமி. இடது கண்ணு நல்லா இருக்குது இல்லையா? கண்ணுக்கு அந்த கண்ணு நல்லா வானத்தை நோக்கி பாக்குற மாதிரி இப்படி பாக்கணும் சாமி. சரி, மல்லாக்கு படுக்க வச்சு அந்த ஆமா அந்த நொய்ய பூரா அந்த கண்ணுல கொட்டுறீங்க. கண்ணுல. ஆமா அப்பா. சரி, நொல்லியாக்க கண்ணுல கொட்ட கூடாது, கண்ணுல தான் கொட்டணும். சரி, நொய்ய பூரா அந்த நல்லா இருக்கிற கண்ணுல கொட்டிடுற. கொட்டிட்டு ஒரு 200-300 கோழி குஞ்ச புடிச்சிட்டு வந்து அந்த கண்ணு கிட்ட விடுறீங்க. இந்த நல்லாக்கிற கண்ணானா நொய் போட்ட தாவல. அந்த கோழி குஞ்சு ஒண்ணு ஒண்ணா அந்த நொய்ய கொத்தி 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 தின்றீங்க. சரி, பாட்டுக்கு நல்ல கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. நல்ல பரிச்சயமா நீ அதோட போட்டோ முடிவு பண்ணிட்டியா? இல்ல இவன் சொல்றா ஒரு கண்ணானா தெரிஞ்சுன்னு பாசி கட்டி கூணும் காலை விரிசியோ கையை விரிசியோ பேசினா அந்த கண்ணு மேல கோழி குஞ்சிய கொண்டு வந்து மேல போட்டி விட்டா கொத்தா அந்த கண்ணுக்குமா என்னையா அவங்க கண்ணு போயிருங்கப்பா. அப்படியா? அப்படின்னா எனக்கு சித்தாபா பொண்ணு வேற என்ன இருக்குதுன்னு கேக்குறியா? வேற என்ன இருக்குது?
அது என்ன அப்படி பேர் தான் உனக்கு என்னம்மா சொல்ற? சேராத பெண்களையும் சேர்த்து வைக்க மருந்து உண்டு. யாரு? கூடாத 3 மணி ஆயிடுச்சு. கூடாத பெண்களையும் கூட்டி வைக்க மருந்து உண்டு. யாரு? உனக்கு யாரு வேணா யாரு கூடனா நீ சேரணும்னு ஆசைப்பட்டா மருந்து உண்டு சாமியா, மருந்து உண்டு சாமியா. தாப்பு பண்ண 5 வருஷம் லவ் பண்றேன். பேரு? அவ பேரு வந்து ராணி. ஜானகி. பேர் கேட்கணும். சித்தாப்பா பொண்ணு 4 வருஷமா வயசுக்கு வந்து, அதாவது அவ வயசுக்கு வந்து இப்ப 7-8 வருஷம் ஆகி போச்சு. வயசுக்கு வந்து ஒளிசியோ இல்லையோ அப்ப வந்து நாளைக்கு ஒரு ஞாபகம் சித்தாப்பம் அங்க மேல. ஆமாமா, சித்தாப்ப வீட்டாண்டிக்கு 3 நாள் 1 மாசம் போயின்னு எவனை கேட்கணும்னா கேட்க மாட்டான். அதே மாதிரி மாமன் வீட்டு வயசுக்கு வந்து பொண்ணுகிட்ட ஒரு 4 நாள் போய் பேசி என்ன பையன் வந்து கேட்கறானே சந்தேகம் வந்து, அதனாலதான் சித்தாப்ப வீட்டு பண்ணி அவர் லைக் பண்றாரு. அவரு அப்படிதான், முருகேசனா அப்படிதான். எது கிடைக்கல என்ன அப்படி உன் சித்தாப்பம் பொண்ணு உனக்கிட்ட வந்து சேரணும்னா சித்தாப்பம் கூட என்ன ஆகுது? தங்கச்சி சொல்லி சிரிக்குமா அனுமதாச்சு. அவர் தவிர வாயிலிருந்து மேல மாத்திரம் சிரிக்கலாமா, உள்ள கூட என்னங்கண்ணா தங்கச்சி வீட்டு புள்ளைய லவ் பண்ணலாமா? நீ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறே இல்லையா? எந்த பழக்கமும் இல்லையா? அவ ஒரு தங்கள் சித்தாப்பம் பையன் தான் பண்ணா, அந்த பையன் ஊருக்கு வாசாமி. அப்படி உன் சித்தாப்பம் அங்க ஜானகி உடுத்துட்டு வந்து சேரணும்னா நான் கேக்குற பொருள் எல்லாம் நேரமா கேட்க தருவியா? கண்டிப்பா கொடுக்குறேம்மா. சரியா? என்னென்ன வேணும் தெரியுமா? குதிரை கொம்பு வேண்டையே, குதிரை கொம்பு வேணும். ஒரு குதிரைக்கு கொம்பு என்னன்னு கொடுக்குறேன். குதிரை கொம்புன்னா குதிரைக்கு காது பிடிக்குது, கொம்பு மாதிரி தானே. அதுக்கு பெயர் தான் குதிரை கொம்புன்னு வச்சுன்னு காதை எடுத்து கொடு. கோழி தயிர் 4 லிட்டர் வேண்டையா? கோழி தயிர் ஒரு கோழி 10 பால் கறக்குது. தயிர் போய் வச்சு கொடுக்குறேன். நோய் வந்தா எப்படி பேசுது? தயிர் மாதிரி நம்மளுக்கு எந்த விதத்திலையும் சித்தாப்பமாக வந்து நம்ம கொசு மூத்திரம் 3 படி வேண்டாயே. கொசு மூத்திரம் ஒரு கொசு ஒரு கிளாஸ் மூத்திரம் பெய்யுது. என்னன்னு கொடுக்குறேன். மாதிரியான ஒண்ணு போட்டு நம்ம போய் தோண்டி என்ன சித்தாப்பமாக வந்து சேரணும். இல்ல கொசு தேர்ந்தது அதான் ஒரு மானம் பேய்து நிக்கிறான். என்னன்னு கொடுக்குறமா? கொசு மூத்திரம் கொடுக்குறியா சாமி? குந்தாணி வேறு வேண்டையா? குந்தாணி வேறு உட்காந்துக்கிறேன். குந்தாணி அந்த வேறு குந்தாணி எதுல இருக்கிற மரம் மேல இருக்கிற கீழே வேறு அப்படியே தான் இருக்குது. குந்தாணி வேறு கொடுக்குறியா சாமி? அது மட்டும் கிடையாது சாமி. ஆனை முட்டை வேண்டையே, ஆனை முட்டை வேணும். யானைக்கு போடுது இல்லையா புழுக்க போடுது. புழுக்க எவ்வளவு அது கொடுக்குறியா சாமி? எட்டி பட்டை வேண்டையா? ஆமா. அல்றி பட்டை வேண்டையா? அது கொடுக்குறியா? அமுக்கு என்ன வேண்டையா? அமுக்கனே என்ன காலத்துக்கு ஒருத்தருமா முத்துக்கோட்டை போடுறோம்னு வைங்க. அது என்ன கீழே ஒழுகுது இல்லையா? அதுக்கு பேர் தான் முத்துக்கோட்டை. அவங்க பார்த்து அதுவும் கொடுக்குறியா சாமி? அது மட்டும் மனசாமி இதெல்லாம் கொடுத்தா கூட ஒரு முக்கியமான சமாச்சாரம் ஒண்ணு வேணும் சாமி. அது கொடுத்தா மட்டும்தான் உங்க சித்தாப்பமாக ஜானகி உங்ககிட்ட வச்சு சேருவாங்க. வயசுக்கு வந்து 2.5 நாள் ஆன வயசுக்குள்ள கமக்காட்டு மயிர் வேணும் சாமி. அதுக்காண்டா நீ கவலைப்படுற. உங்க சித்தாப்பா மகளே பார்த்து இப்ப நீ விரும்புறியே, அவளும் எங்க பாப்பாலும் ஒரே கிளாஸ்மேட் ஸ்கூலுக்கு போறாங்க. அவளோட இவன் தேய்க்கிறாள், இவனோட அவன் தேய்க்கிறாள். 2 பேரும் தேசி தேசி எவ்வளவு இதெல்லாம் ஒன்னா எடுத்துன்னு வந்து
எந்தில போடுறீங்க ஆமா, அந்த நேரத்துல நம்ம திறக்குவா ஊடின்னு அப்ப அவன் போட்டாலும் தொடுக்குன்னு போயிடும். கூடியில் உள்ள போட்டேன்னா மொல்லாசிரியா மூத்திர கோத்திரம் வந்து போட்டு இப்ப அவளுக்கு நினைக்கிறான் இந்த மருந்தெல்லாம் கேட்டு அதெல்லாம் எடுத்துன்னு வந்து நல்லா பெரிய பாறை மேல போட்டுன்னு நக்கினார் ஐயா நக்கினார அது கூட எடுத்துன்னு போனதெல்லாம் எடுத்துன்னு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மா சுத்தம் மருந்து நைசாரி நைசாரின்றாங்க அந்த பாறை மேல குத்தி நல்ல நைஸா அரிசி நல்ல பாறைய அது எந்த கிழமையில சாப்பிடணும் தெரியுமா? பொள்ளிக்கிழமையில சாப்பிடுறைய பொள்ளிக்கிழமையில அப்படி தவறி போச்சுனா ஞாயிற்றுக்கிழமை கிழமையில சாப்பிடுறைய அதுதான் மாய்ட்டு போகுது இல்லையா? அப்ப நேரத்துல அதுவும் நெரிச்சல கொஞ்சம் மாய்ட்டு பொண்ணு பின்னு கிழித்து கசகசா சேனா அது நேரத்துக்கு அது எந்த நேரத்துல சாப்பிடணும் தெரியுமா சாமி? காலையில் பரவாயில்ல நக்கு மத்தியானம் இவள நக்கு சாயங்காலம் எல்லாம் சேர்த்து இவள நக்குறைய எழுத நக்குறைய எழுதுக்கிறிய எங்க போன ஆனா நச்சிக்கான ஒரு 3 கிட்ட உங்க போனா அதாவது சித்தப்பா எனக்கு அப்படி 3 வேளை தவறாத நாக்குப்படாத நீ நக்கின்னு வந்தினா சாமி உன் சித்தப்ப மக ஜானகி சாதாரணமா வந்து உனக்கிட்ட சேர மாட்டா. ரோட போனா பேசுவான்னு நினைச்சிட்டியா? அப்படி எல்லாம் பேச மாட்டா. அத நக்கி நீ 48 நாள் முடிஞ்சு 49வது நாள் கூட்டணெல்லாம் கூட்ட சேருவாங்க. உன்னை சேர் போட்டு உட்கார வைக்குவாங்க சாமி. உனக்கு ஆளு கட்ட வேர்ல ரெண்டி கட்டிடுவாங்க. ஆமா கை ரெண்டி கட்டிடுவாங்க. மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க. முத்து குடுக்குறது போயிருந்தான் கை ரெண்டு கட்டா கும்மாசு தலைக்கு வெள்ளை துணி கட்டுவாங்க ஐயா. கட்டிட்டு உன்னை சேர்ல உட்கார வைப்பாங்க சாமி. புது பொண்ணு புது மாப்பிள்ளை கல்யாணம் மாலை போடுவாங்க. மாலை வாங்கிட்டு வரதுக்கு தான் இப்ப போறது பாருங்க. கல்யாணம் எப்படி நடக்குது? மாலை இல்லாத எப்படி? உனக்கு மாலை போடுவாங்க சாமி. மாலை போட்டு நீ பாக்குறதுக்கு அப்படியே அங்க இருக்கிறது முனியாப்பு மாறிக்கிற சாமி. அவள லட்சணமாக்குவ. கூட்டம் இருக்கிற கூட்டமெல்லாம் பார்த்து இங்க இருந்து உங்க சித்தாப்பாக ஜானகி விட்டுட்டு சேதி போகும் சாமி. ஆமா சேதி போகும். அங்க போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்க மாமா வர சொன்னா அப்படின்னு போய் சொன்ன உடனே உங்க சித்தாப்பாங்க ஜானகி அங்க இருந்து ஐயோ 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 வாசத்துல அடிச்சுன்னு வந்து உன்னைய பார்த்து மாலையோடு வருவா. ஆமா ஏன்னா உனக்கு ஒரு மாலை போட்டுக்கிறாங்க. கழுத்திட்டு ரெடியா புத்துணி கட்டுறாங்க இல்லையா? வந்து உன்னைய பார்த்து 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 பார்த்தா வாழ்வா சாமி. பண்ணிக்குங்களே அப்ப உனக்கிட்ட சித்தம்மாங்க ஜானகி சேர்ந்துருவா சாமி. உயிரோட கட்டி என்ன சேல் உட்காந்து வச்சிடறாங்க. ஓடி வந்து மாலை போட்டு எட்டு போட்டு கண்டார ஓடி சரி சாமி அது மட்டும் கிடையாது. என்கிட்ட வேற என்ன லாயிருக்கு தெரியுமா?
அம்மா பச்சை குத்துறையே பச்சை குத்துறையே பச்சை குத்துறையே பச்சை குத்துறதா இருந்தா என்னென்ன பச்சை குத்துறீங்க? என்னென்ன பச்சை குத்துரு கேக்குறியா சொல்றா கோணமான பச்சை எல்லாம் நான் குத்துவேன். என்னென்ன பச்சை குத்துவேன் தெரியுமா? பாம்பு பச்சை, பலி பச்சை, தேல பச்சை, கிளி பச்சை, அண்ணன் பச்சை, இந்த பச்சை, அம்மா பச்சை, அண்ணன் பச்சை, தங்கச்சி பச்சை, பாம்பு பச்சை, பலி பச்சை, கிளி பச்சை, பாம்பு பச்சை வேணா பாம்பு பச்சை குத்துறேன், பலி பச்சை வேணா பலி பச்சை குத்துறேன், கிளி பச்சை வேணா கிளி பச்சை குத்துறேன், அம்மா பச்சை வேணா அம்மா பச்சை குத்துறேன், அப்பா பச்சை வேணா அப்பா பச்சை குத்துறேன், கிளி பச்சை வேணா கிளி பச்சை குத்துறேன், சிகப்பு பச்சை வேணா சிகப்பு பச்சை குத்துறேன், வெள்ளை பச்சை வேணா வெள்ளை பச்சை குத்துறேன். உனக்கு என்னடா பச்சை வேணும் மூணு மூஞ்சா? நண்பன் பேரு சின்னசாமி. சின்னசாமி நண்பன் பேரு. அப்படியெல்லாம் பச்சை குத்துணுமா? எங்க குத்துனுங்கிறது தெரியுமா? அங்கே குத்துனா கேட்டுக்க நான் இங்கே எத்தனையோ பேருக்கெல்லாம் ஊரா செய்ய நாடு நாடா சென்று நிறைய பேருக்கு பச்சை குத்தினுக்கிற சாமி. பச்சை குத்துணுமா? ஏமா யாருன்னா பச்சை குத்திக்கிறீங்களாமா? குத்துமா பச்சை மாலுக்கு முனியம்மா நான் குத்துறதுல கேட்டிக்காரி குத்திக்கிறியா? உண்மைதாவா? எல்லாருக்கும் நீ பச்சை குத்துனா இந்த ஊருக்கு குத்தியா ரெடியா இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல பண்ணிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? அம்மா குத்துனா பச்சை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நான் 4 இடத்துல நாங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அவங்களும் நமக்கு குத்தலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? முதல் இவருக்கு உனக்கு குத்துருமா சாமி? உனக்கு குத்துமா? நீ சொந்த பச்சை எல்லாம் தேவையில்லை, பேரு பச்சை தான். ஆமா. என்ன சாமி உனக்கு பேரு? என் பேரு வந்து என் பேர் வேணாமா, என் நண்பன் பேரு உயர். என் பேரு குத்து. ஆமா, அவர் பேர் வந்து என் நண்பன் உயர் சாமி. அப்படியா? ஆமா சாமி, நான் ஜாதியில குறத்தி. ஆமா, நாங்க வந்து படிச்சது கிடையாது. சரி. எங்களுக்கு தொழில் செய்து தெரியுமே தவிர எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. சரி. அதனால நீ சின்னசாமி எழுதிட்டு வந்தா அதுக்கு மேல நான் குத்திருவேன் சாமி. அதுக்குள்ள நாங்க கேட்கறது என்ன எவ்வளவு இருக்குது? பேர் பச்சைன்னு சொன்னியே, என் பேர் சின்னசாமி. ஆனா காசு எவ்வளவு அவனு தெரிஞ்சுக்கணும். நாங்க பணம் கொடுக்குறியா சாமி? நீ பணம் கொடுக்கறதுல பணம் கொடுக்கறது நானு. ஒரு எழுத்துக்கு கால் பணம் கொடு சாமி. பேர் மன சரி. பேரு பூச்சிட்டு பணம் போறத விட பேரு வாழ்ந்துக்கலாம். பணம் ஊத்து போற மாதிரி இருந்தா நாங்க குத்த மாட்டோங்க. பணம் இல்ல சாமி, பணம் பணம் பணம்னா அதெல்லாம் நம்மளுக்கு பிஸ்கெட் தின்ன மாதிரி. உயிர் கொடுக்கிறவருக்கு நான் அதாவது நண்பனா பழகிட்ட உயிர் கொடுத்து உண்மையா காப்பாத்து. உண்மையாவே சொல்றேன், காப்பாத்துவேன். என் உயிர் நண்பன் நீ. உனக்கு நான் உயிரே கொடுப்பேன், உன் உயிர் உயிரை கொடுப்பேன். அதனால என் பேரை குத்திக்கோ, ஏன்னா எங்கேயால போய் காட்டுவேன் வர பச்சைன்னுவேன். அவங்க படிப்பாங்க சின்னசாமின்னு. ஒரு சின்னசாமின்றது யாருன்னு கேட்ட நீ என்ன சொல்லுவேன்? என் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என் பெருமையும் உன் பெருமையும் நமக்கு பாராட்டுவாங்க. நீ எனக்கு குத்து பண்ண நானே சாமி அப்படி குத்துனா ஒரு 7 நிமிஷம் இரு சாமி. என்ன பாக்குறீங்க? ஆளு பராசமே பாரு, எங்கேயே பாக்குறேன்? பச்சை மண்ண சுண்ணி மண்ண போமா. ஏன் சாமி? நம்ம ஏதோ பால் வந்து இருக்குது, அதை போய் எடுத்து கொடுத்துறேன். பச்சை பூத்துன்னு சொல்லிட்டு மொழி பிசி பர்றன்னு பிசுக்குறா. நானே அதனால பாலுனாலே முதல்ல எனக்காக கொடுத்துருவேன்.
சரிம்மா ஒதேல்ல சாமி நாங்க ஜாதியில குறவரு சரி யார் யாரோ எப்படி எல்லாம் பச்சை குத்துவாங்க ஆமா. தாய்ப்பால் எடுத்து முளைப்பால் நான் பச்சை குத்துனா நீயே செத்தாலும் குத்துற பச்சை சாகாதீங்க ஆகட்டும்மா குத்தமா அப்ப நான் குத்துனா ரெண்டு பேரும் கூப்பிட்டு குத்தலாமா சாமி எழுத்து குத்துறதுக்குள்ளேயே இப்படி ஐயோ 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 ஐயோன்னு கத்துனா நான் எப்படி சாமியே பச்சை குத்துறது உனக்கு வலிக்காதுக்குன்னா நில்லுப்பா கொடுப்பா ரெண்டு கையும் தூக்கு பாத்து மோடி வந்து தூக்கு ரெண்டு காலம் மேல தூக்கு நீ நின்று மட்டும் நில்லுப்பா தூக்கி போட்டு கால் மேல கால் மேல போட்டு அப்படி உனக்கு வலி தாங்க முடியல பச்சை மாலத்தை பார்த்து கடிச்சுக்கா சாமி பச்சாமா கச்சக்கான வீட்டுக்கு போகலாம் பச்சாமா வீட்டுக்கு சரி பேர் வந்து அடிக்குமா யாரு பச்சாமா பச்சாமா வாயா பச்சை மரம் பச்சை மரம் உனக்கு பச்சை மரம் ஐயா யாரே பச்சாமா பச்சை கேட்டுக்கிறதா பச்சாமா ராஜாமாலா பச்சைமாலா பத்து மரத்தை பார்த்து போவாங்க பச்சை மரம் உனக்கு தெரியாம அந்த அம்மா பச்சை கிளி வச்சிருக்காங்க பாரு அம்மாவுடைய பச்சை கிளியிலே பாத்துருக்கேன் சாமி நான் பச்சை குத்திட்டேன் சரி சரியா இருக்கு தண்ணி யாரன்னா கூட்டு யாரும் பரியாம இல்ல நம்ம சுண்டராஜ் வர படியா சரி மாமா எங்க பச்சை படிக்க தெரியாது அம்மா பச்சை குத்தி நிக்குது என்ன கச்சா கிட்ட படிச்சு பாரு என்ன பெரிய நான் ஏன்டா சொல்றேன் படிக்காம வந்துக்கிறா சாமி சொன்னேன் சாமி
சுன்னிசாமி அட்டா பர்றா ஏய் சுன்னிசாமி அம்மா காசெல்லாம் கொடுக்க முடியாதுமா என்றையா காசெல்லாம் கொடுக்க முடியாதுமா காசு கொடுக்க முடியாதா யாருமா நீ மட்டும் எனக்கு பணத்தை கொடுக்காத போனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சாமி என்ன செய்வ நான் இங்கிருந்து எங்க அரண்மனைக்கு இதுக்கு போவோம் சாமி காட்டுக்கு போவோம் சாமி போய்க்கோ காட்டுக்கு போய் நான் சும்மா இருக்கேன் போய்க்கோ அங்க எங்க குடிசை பக்கம் ஒரு புளிய மரம் இருக்குது சாமி ஆமா இருக்கட்டும் அந்த புளிய மரத்துல இருக்கிற பட்டியெல்லாம் எடுக்கும் சாமி இருக்கட்டும் அந்த புளிய மரத்து பட்டியெல்லாம் எடுத்து உனக்கு குத்துக்கு அந்த ஊசியை எடுக்கும் சாமி இருக்கட்டும் அந்த பட்டிய ஊசியை எடுத்து ஏழு அடுப்ப பத்த வைக்கும் சாமி நடுமை பத்த வச்சு எனக்கா பத்த வச்சுக்கோ அடுப்ப பத்த வச்சு வச்சுக்கோ நெருப்பு போட்டு வச்சுக்கோ அந்த பட்டியையும் அந்த ஊசியையும் நெருப்புல போடும் சாமி நீ போட்டா எனக்கு என்ன உனக்கு அப்படி நெருப்புல போட்டா என்ன அந்த நெருப்புல எப்படி அந்த ஊசி அப்படியே வெந்து செவ 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 செவன வருதோ மாட்டோம் அதே மாதிரி உங்க கை செவ செவன அழுகி அன்னைக்கு அங்கே உருளும் சாமி காசு கொடுத்தாருமா எவ்வளவு கணக்காகுது மொத்தம் 1 2 3 4 5 6 எடுத்து குத்திக்கிற சாமி எனக்கு 8 போன கொடு சாமி 8 போனோம் வாங்கி வரமா குடியே குடு தெரியுமா சொல்லுமா அம்மா பாண்டானே அம்மா பாண்டானே குரந்தி
சாமி போயிருந்த இந்த காசு வாங்கினா இருக்கு, கூலி வாங்கினா இருக்கு. எவ்வளவு நீ எனக்கு கொடுக்கணும்? 8 பணம். 8 பணம் கொடுக்குதா? ஆமா. 8 பணம். 8 பணம். ஆமா. 8 பணம் கொடுக்கணும் நீ எனக்கு. ஆமா. கையில எவ்வளவு வச்சிருக்க? ஆமா. 5 பணம் இருக்கு. மீதி 3 இன்னொரு நாடகம் பாக்குற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி. என் கூடையில போட்டு சாமி. ஏமா வாயில் போட்டு வச்சிருந்தாங்க. வாயில் வச்சிருந்தா? வாயில் இல்ல. சாமி போடாத. ஆமா. எங்க போட்டுருந்த? நான் ஏன் போடலமா? இன்னும் வாயிலுக்கு பாரு. பான்றியே. இப்ப அந்த 8 பணத்தை கொடுக்க சொல்லு. 8 பணத்துக்கு குடுற சாமி. ஏமா? ஆமா. இது சாமி. ஆமா. 5 பணத்தை கையில வச்சிருந்த. சரி. 3 பணத்தை வாயில வச்சிருந்த. எதுக்கட்டில நாங்க வானான்னு சொல்ல மாட்டேங்க. தொடச்சிரு சாமி. ஆமா, தொடச்சிட்டமா. தொடச்சிட்டியா? எச்சி எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சுமா. இப்ப என் கூடையில போட்டு சாமி. போட்டமா. ஓகே. ஆமா. சரி. போட்டாருங்க. எச்சி பட்டது வாங்கிக்கிற மாதிரி போய் நம்மளுக்கு தேவையாது. பணத்தை வாங்கி சாமி நாங்க. எதுவுமே வாங்கக்கூடாதுமா. நம்ம வந்து பக்தியில் சேர்ந்தவங்க அந்த காசே இல்லாத கூட ஏதோ எடுத்து வாங்கிக்கலாம். அதுல நீ கையில வாங்கி இடுப்புல குத்திருந்தா கூட பரவாயில்ல. அது கூடையில வச்சிருந்தா தப்பு. சரி கூடு உளுந்துருச்சு. அப்படி இருந்தாலும் சாமி நான் யார் என்பது தெரியுமா? நான் தான்ப்பா பாஞ்சாலி. பாஞ்சாலியா? போகும். நான் பாஞ்சாலிய பாக்கலையா? எவ்வளவுதான் இருக்காங்க. இன்னும் போயிட்டு குறைத்தி மாதிரி மேல போடைய வச்சுன்னு உன் பாது பிரிக்காது மாதிரி வந்து நிக்கிறேன். பாஞ்சாலின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா பாஞ்சாலி நம்ம பந்தாறு பண்ணிக்கிட்டு ஒரு பாஞ்சாலி இருந்தா அவளேதான் நம்ம கொட்டிக்காய் நாகராஜ் புக் பண்ணிட்டு இருந்தான். பஞ்சம்மா எச்சு பட்டுக்காய் செங்குழுதுன்னு கூடியில் உள்ள நாகராஜ். ஆமா. அவ இப்ப விட்டுட்டா செம்மத்தோட அவருடைய தந்தையார் பெருமாள் ஐயாவுடைய விழாவிலே கலந்து கொண்டு பணத்தை வழங்கியிருக்கிறார். பெருமாள் தான். சரி. தோப்புக்குள்ளே சாமி நீ 10 நித்திரை போனாயா என்று சொல்லி மனமோடி மனம் சோர்ந்து பணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டு மனதிற்குரிய தந்தையார் தாயார் இருவருடைய ஆத்மா சாந்தி என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறார். அப்படி நான் இருந்தாலும் கௌரவாபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால தேசத்திலே பாஞ்சால மன்னனுக்கும் கோக்கிலாவது எம்மையாருக்கிற மகளாக பிறந்து உலகமெல்லாம் போற்றக்கூடிய பஞ்ச பாண்டவர் என்று சொல்லக்கூடிய பாண்டவர்களை மறந்து பாவியாகி வெளிவரக்கூடிய துரியோதனன் செய்த வஞ்சனையால் நாடு நகரம் அனைத்தும் தோற்று என்னையும் துயில் தீண்டி 12 ஆண்டு வாசம் 1 ஆண்டு அந்நியான வாசம் 13 கழித்து வர வேண்டும் என்று சொல்லி கானகம் ஓட்டி வைத்தான். 12 ஆண்டு வனவாசத்தை முடிக்கக்கூடிய தருவாயில் சாட்சாதி எம்பெருமான் என்னுடைய அண்ணா வந்தார். என்னை குரத்தியாக உருவத்தை மாற்றினார். அஸ்னாபுரம் சென்று சன்னல் வாங்கி வர வேண்டும் என்று சொன்னார். அதனாலே நான் வந்திருக்கிறேன். இப்ப நான் எங்க போகணும் சொல்றேன்.
அம்மா பாரு, இந்த வீதியை பார்த்தா பார், கிருஷ்ணாபுரத்து எல்லையில் என கால் வைத்தால் பார்த்தால், ஒவ்வொரு வீட்டையும் பார்த்தால் பார்த்தால், சாந்தாலே தலைமெழுகி ஆமா, சந்தனத்தால் கோலமிட்டு வளமிட்டு, பூவாலே தலைமெழுகி உன்னையே புஷ்பத்தால் கோலம் வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறார். ஐயா, என்னையா வீதி அணைக்கட்டும் அணை கட்டு வீதிமா. இந்த ஆணை கட்டும் இந்த வீதியிலே பார்த்தால் ஆணை என்று சொல்லக்கூடிய யானை எல்லாம் யாராலும் கட்டியிருக்கிறார்கள். இந்த வீதியில குளிக்கிற ஒருவர் இல்லையே, ஆமா, இது என்னையா வீதி? இது குதிரை கட்டு வீதி.